பிக் பாஸ்ல இந்த வாரத்துக்கான நாமினேஷன் லிஸ்ட் நமக்கு கிடச்சாச்சு. ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் நாமினேட் ஆயிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அன்ஷிதா 5 ஓட்டு வாங்கியிருக்காங்க. ரெண்டாவதாக மஞ்சரி 4 ஓட்டு வாங்கியிருக்காங்க. அண்ட் மூணாவதாக பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி 3 ஓட்டு வாங்கியிருக்காரு. நாலாவதாக பார்த்தீங்கன்னா ஜாக்லின் 3 ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஜாக்லின் இது வரைக்கும் 12 வீக்லையுமே எல்லா வாரமே நாமினேட் ஆயிருக்காங்க. அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா ராணோ 3 ஓட்டு வாங்கியிருக்காரு. அண்ட் ஆறாவதாக பார்த்தீங்கன்னா பவித்ரா 3 ஓட்டு வாங்கியிருக்காங்க. அண்ட் ஏழாவதாக பார்த்தீங்கன்னா விஜே விஷால் 2 ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஸோ இவங்க 7 பேர் தான் இந்த வாரம் நாமினேட் இருக்காங்க. இந்த 7 பேர்ல யார் வெளியே போவா நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கேப்டன் யாருமே இல்லை. ஸோ லாஸ்ட் வீக் நடந்த அந்த பிரச்சனையால கேப்டன் டாஸ்க்கும் வைக்கல. இந்த வாரம் கேப்டன் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு எதுவும் யூஸ் ஆகாது. அதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஃபேமிலி டாஸ்க்கு. ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் வர போகிறாங்க. ஸோ இந்த வாரம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபன்னு, எமோஷனலி, சென்டிமெண்ட்டு சொல்லிட்டு எல்லாம் மிக்ஸ் ஆகி வர போகிறனால கேப்டன் இருந்து எந்த பிரயோஜனமும் இல்லாதனால தான் பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் வந்து கண்டஸ்டன் அவ்வளோ கெஞ்சியும் பார்த்தீங்கன்னா வந்து ஓகே சொல்லலை. ஸோ அதுக்கான காரணம் கிளியராக இப்போ தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஃபேமிலி டாஸ்க்கில் எப்படி இருக்க போது சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அப்படிலாம் தெரிஞ்சிக்கணும் டக்குன்னு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. நம்ம சேனலில் சூப்பரான அப்டேட்லாம் பேக் டு பேக் கொடுத்துட்டே இருப்போம். அண்ட் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.